வணக்கம். இன்று 11ஆம் திகதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் விஜி. ரைட்டா? இன்றைக்கு என்ன கதைக்க போகிறேன்டா, ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது கோப்பி தோன்றிய ஒரு வரலாற்று கதை. சரியா? என்னண்டா அது பற்றி ஒரு சின்ன ஒரு கதை இந்த இதில் நான் சொல்கிறேன். சரியா? கிபி 9ஆம் நூற்றாண்டில் எத்தியோப்பியாவில் கால்டி என்ற ஆடு மேய்ப்பவர் ஒருவர் வாழ்ந்து வந்தவர். சரியா? ஒரு நாள் அவர் ஆடுகள் வளர்க்குறவர் தானே, திடீரென அவருடைய ஆடுகள் எல்லாம் சுறுசுறுப்ப நடமாடியதை கண்டு ஆச்சரியப்பட்டார். அந்த வளமையாக ஒரு ஆடு எப்படி இருக்கும்? அன்று வளமைக்கு மாறாக எல்லா ஆடுகளும் படுத்திருக்காமல் ஆக்டிவாக இயங்கியது. சரியா? அதை பார்த்து இவருக்கு ஒரு ஆச்சரியம். இவர் என்ன செய்தார்? அதுக்கான காரணம் என்னென்று அறிகிறதுக்காக பலவாறு சிந்திச்சு பார்த்தேன். அதுக்கான காரணத்தையும் தேடி அறிய முயன்ற போது ஆடுகள் கோப்பி பழத்தை தின்றதை கண்டார். அண்டு ஆடு கோப்பி பழத்தை தின்றதை கண்டார். ஆர்வத்தால் அந்த பழத்தை இந்த ஆடு மேய்க்கிறவர் சுவைச்சு பார்த்தார், சாப்பிட்டு பார்த்தார். உடனே அவரும் உற்சாகப்பட்டார். இதுதான் அந்த கோப்பி உணவில் சேர்ந்த ஆரம்பம், இணைந்த விதம். சரியா? முதலாவது கோப்பி ஹவுஸ் 15ஆம் நூற்றாண்டில் கொன்ஸ்டாந்தினோபிளில் திறக்கப்பட்டது. அதாவது இன்றைய இஸ்தான்புல்லில் திறக்கப்பட்டது. இப்படி கோப்பியை பற்றி பல கதைகள் இருக்குது. பற்றியெல்லாம் இவ்வளோ உற்சாகம். இதை நாங்களும் வேலை செய்கிற போது, என்னாவது செயல்கள் செய்கிற போது, மாணவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் படிக்கிற போது ஒரு இரவோ பகலோ படிக்க ஒரு கோப்பி ஒன்றை குடித்தா நல்ல ஒரு உற்சாகம். நாங்கள் செய்கிற எந்த வேலையிலையும் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஃப்ரெஷ் வரும். கோப்பியை குடித்தா ஆட்டுக்கே இப்படியண்டா, மனிதர்களுக்கும் அது அப்படின்னு சொல்லி ஒரு கதையாக சொல்லப்படுகுது. சரியா? ஒரு வரலாற்று கதை இது. சரியா? அப்புறம் நாங்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம்டா. இங்கே நீங்கள் நினைக்கலாம், எங்கள் டாக்டரை பற்றி இன்றைக்கு கதை கேள்வின்னு சொன்னால் கதை இருக்குது. சரியா? அவர் டாக்டர்கிட்ட அரசியலை கதைக்காமல் என்னுடைய சேனல் நிறைவு பெறாது. ரைட்டா? அதாவது டாக்டருன்ற ஒரு மொழி ஆளுமையை பற்றி தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். சரியா? எத்தனை தான் படித்து மேலே போனாலும், என்னதான் எங்கள்கிட்ட திறமை இருந்தாலும், அதாவது இன்றைய உலகில் சரியா, மொழி திறமையண்டது ஆளுமையண்டு கட்டாயம் தேவை. சரியா? அந்த வகையில் டாக்டருக்கு நல்ல மொழி திறமை இருக்குது. அப்போ அவர் மொழி திறமை இருந்தால் அவர் சாம்ராஜ்யத்தையும் கட்டி எழுப்பலாம். சரியா? ரைட்டாக கட்டி எழுப்பக்கூடிய தகுதி இருக்குது. ஏன்னா அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். அவற்றை ஆளுமை என்னண்டா பாருங்க. மொழி திறமை முக்கியம். என்ன மொழி திறமை பற்றி கதைப்போம்டா, இன்றைய உலகில் தனி மனித ஆளுமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் ஒரு ஊடகமாக மொழி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. பல மொழி தெரிந்தவன் உலகையே ஆளுவான் என்று பல அறிஞர்கள் கூறியுள்ளார்களா? பார்த்தீங்களா? மொழியின் திறமை. சரியா? ஒரு கட்டத்தில் ஒரு கூட்டத்தில் கம்ப பாரதி, உங்களுக்கு தெரியும், கம்பன் கழக கம்ப பாரதி ஜெயராஜ் அவர் கூட அடிக்கடி தன் மேடை பேச்சுக்களில் கூறி கவலைப்படுற விஷயம் உண்டு. சரியா? மேடை பேசுகிற போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவார்,
அவற்றை பேச்சை பார்த்தீங்களா பல மேடை பேச்சுக்களில் கூறியிருக்கிறார். என்ன, அதாவது தமிழ் மொழியின் மீது புலமை தேர்ந்து இருப்பதாலோ என்னவோ ஒரு வட்டத்துக்குள்ளே தான் கட்டுப்பட்டு இருப்பதாக கூறுகிறார். பல மொழி தெரிந்திருந்தால் தன் பேச்சாற்றலால் உலகையே கட்டுக்குள் போட்டிருப்பேன் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் அவற்றை பேச்சுகள் பிரசங்கங்களை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி சொல்லுவார். சரியா? உலகென்று அவர் குறித்த விஷயம் தன் ரசிகர்கள் பேச்சாற்றலால் கவர்ந்திருப்பேன் என்று தான் குறிப்பிட்டார். அந்த உலகை கட்டுக்குள் வைத்திருப்பேன் என்றா தன் ரசிகர்களை பேச்சாற்றலால் கவர்ந்திழுத்திருப்பேன் என்று கூறுகிறார். சரியா? இன்றைய உலகில் மொழி ஆற்றலின்றி பிரகாசிக்க முடியாது. ஒருவன் எவ்வளவு பட்டங்கள் வாங்கி இருந்தாலும் உலக ரீதியில் பயன் இல்லை. சரியா? அதனாலே சிறு வயது முதல் மொழி புலமையை நாங்கள் வளர்க்க வேணும். உங்களுக்கும் எதிர்காலத்தில் பயன் தரும் எல்லாருக்குமே. சரியா? இன்றைய உலகில் அதுவும் மொழி திறமை கட்டாயம் தேவை. அப்படி பார்க்க டாக்டர்கள் பாருங்க, பாராளுமன்றத்தில் அவர் பாருங்க படித்தது மருத்துவம், மெடிசன். அவற்ற படிப்பில் அது இங்கிலீஷும் சயின்ஸுகள் படிக்க மெடிசன் டாக்டர்ஸுக்கு தெரிஞ்சாலும் படிக்கிறது வேறு, கதைக்கிறது வேறு. என்ன, அது ஒரு தனி ஆளுங்க. படிக்கலாம், அதை கதைக்கிறது மொழி ஆற்றல்ன்றது என்ன சரளமை பேசுகிற ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. நான் நேற்று என் உரையிலே அப்படி சொன்னதுலே எந்த தப்புமே இல்லை. அவர் நாட்டை கட்டி எழுப்புற திறமை அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். ஏனென்னா அவர்கிட்ட படிப்பு அதுகள்ன்றது ஒரு புறம் இருக்க, மொழி திறமையை தான் நான் அங்கே குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் நான். சரியா? மற்றது அவருக்கு மொழி திறமை இருக்கிறது. அவர் தனியாக தமிழாலையும் இங்கிலீஷாலை மட்டும் மொழியும் படித்த இங்கிலீஷை மட்டும் வச்சிருந்து கொண்டு அவர் இன்றைக்கு பாருங்க பாராளுமன்றத்தில் எந்த நாட்டில் வெளிநாட்டுக்கு போனாலும் அவரால் நல்ல வடிவாக தனியால் எதையும் செய்ய முடியுது. அதுக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அவர்கிட்ட உள்ள அந்த மொழி ஆற்றல், என்ன மொழி புலமை. அது எவ்வளவு புத்தகங்களை படித்து வந்தாலும் அந்த மொழி புலமையிலே நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த சிங்கள மக்கள் அவரை கூப்பிட்டு கதைக்கணும்னு சொன்னால் அவைகளோடைய தொடர்பு கொள்ள புரிந்துணர்வோடு நடக்க, நட்புடன் பழக, கட்டளைகளை, அதாவது இந்த அரச மொழியில் இருக்கிற கட்டளைகள் எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ள அவருக்கு மொழி புலமை உதவுது. அதுதான் அவர் மற்ற அரசியல்வாதிகளை விட மேலே இருக்கிறதுக்கு ஒரு காரணம். 1000 காரணத்தில் இது ஒரு காரணமும். சரியா? தேசிய நல்லிணக்க திறவுகோல் மொழியாக இன்று காணப்படுகிறது. அதுவும் ஒரு மொழி தான். எனவே மும்மொழி திறமைகளை பெற்று நாங்கள் நடக்க வேண்டும். பெற்றிருக்கணும். இன்றைய உலகில் சிங்கள மக்கள் எங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பேட்டிகளில் அர்ஜுனா டாக்டரை கூப்பிடுறாருண்டா அவையோடு சரளமாக உரையாடக்கூடியதாக இருக்குது. தமிழ் ஆக்கள் மொழி தெரியாட்டி அவை என்ன சொல்லினேன், நாங்கள் என்ன சொல்லினேன் திரிவுபடுத்தி கதைக்கலாம். டாக்டர் தமிழால் கொடுக்குற பேட்டிகளை அங்கால ஒரு யூடியூபர் அல்லது ஒரு மீடியா தனக்கு பிடிக்க இல்லையன்றோன்னா அவருக்கு எதிராயும் கதைக்கலாம். அதனால் அவர் சிங்களத்தில் வெளிநாடுகளில் பொருள்களில் போனால் பார்த்து நீங்கள் இங்கிலீஷால் நல்ல வடிவாக கதைக்க வேண்டிய எல்லாரோடையும் செயல்படக்கூடியதாக இருக்குது. அதுக்கு காரணம் இன்றைய உலகில் நிச்சயம் மொழி ஆற்றல் தேவை. படிக்கிற காலத்திலேருந்தே மாணவர்களும் அதை
அதோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். இன்றைக்கு பாடசாலைகளில் இங்கே ஆங்கிலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதே போல் 2ஆம் மொழி சிங்கள மொழியையும் பாடசாலைகளில் அதால் தான் படிப்பிக்கணும். நாளைக்கு பிள்ளைகள் எல்லாம் புத்தகம் படித்து வந்தாலும் உலக நாடுகள் ஒன்றுக்கு போனால் அல்லது எங்கட கொழும்புக்கு போனால் கூட உரையாட முடியாது. ஏனென்றால் மொழி பிரச்சனை என்று அது பெரும் பிரச்சனை. அது படிக்காட்டி மொழி திறமை இருந்தாலே எல்லாம் சாதித்து கொள்ளலாம் மெயின். சரியா? மற்றது ஒரு அரசியல் அதிகாரத்தின் பாதுகாப்புடன் இடம்பெறும் ஊழல் முறைகேடுகளை ஒழிப்பதாக சொன்னார்கள். என்ன அரசியல்வாதிகள் எல்லாரும். ஆனால் அவர்கள் ஒழிப்பதாக சொன்னது மற்றவர்கள் செய்தவையை தானே ஒழிய தாங்கள் செய்தவையே அல்ல என்பதை இப்போது மக்கள் உணர்கிறார்கள். அரசியல் இல்லாமல் இந்த நாட்டிலே எதுவுமில்லை என்னும் அளவுக்கு அத்தனையும் அரசியல் அல்லது அத்தனைக்கு பின்னும் அரசியல் என்பதே யதார்த்தம் இருந்தும் மக்கள் உணர்ச்சி பெருக்கு மிக்க பேச்சுக்கு இலகுவில் தம்மை பறிகொடுக்கிறார்கள். உண்மையாக உணர்வதற்கு தவறுகிறார்கள். சரியா? அதன் விளைவு நம்பிக்கைகள் பறிபோய் பொய்யான மனிதர்களால் அவர்கள் ஆளப்படுகிறார்கள். அர்ச்சனா டாக்டர் போல் அர்ச்சனா டாக்டர் தான் நேர்மையான அரசியல்வாதிகள். மிச்சம் எல்லோருமே இந்த வாக்குறுதிகளால் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். சரியா? அடுத்தது அதன் விளைவு இந்த கதைகள் எல்லாம் எதற்கு என்று உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரியா? பெரிய பள்ளிக்கூட கதையா வெள்ள நிவாரண கதையான்ற குழப்பங்களும் பலருக்கு எழலாம். நியாயம்தான். அந்த இரு கதைகளும் அரசியலால் எழுதப்பட்டவைதான். இருந்தும் பெரிய பள்ளிக்கூட கதையில் ஒன்றுமில்லை, எல்லாம் பழைய கதைதான். ஆக இதை பற்றி கதை என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். டிட்வா பேரிடருக்கு பின்னர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை துப்புரவு செய்வதற்காக அரசாங்கம் சுமார் 25,000 ரூபாய் நிவாரணத்தை அறிவித்தது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து அந்த நிவாரணத்தை பெறுவதற்கான பயனாளிகள் பட்டியலும் வெளியான நிலையில் பயனாளிகள் தொகை தொடர்பில் சர்ச்சைகள் பல எழுந்தது. இதனால் மக்களை ஆசுவாசப்படுத்த ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஆளுநரும் மாவட்ட செயலாளரும் உறுதிபட கூறியுள்ளார். இதற்கு பின்னர் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 16 கிராம சேவகர்கள் தங்கள் பகுதியில் வெள்ள அனர்த்தம் இல்லை எனவும் அரசின் நிவாரண நிதி வேண்டாம் எனவும் பிரதேச செயலருக்கு அறிவித்துள்ளார்களாம். இன்னும் பலர் சொல்வதா இல்லையா என்று தெரியாமல் மதில் மேல் பூனையாக இருக்கிறார்கள். காரணம், பயனாளிகளின் பெயர் பட்டியலை காட்சிப்படுத்துவதாக கூறிவிட்டார்கள். அதனால் தாங்கள் சிக்கலில் சிக்கிக்கொள்ளப் போகிறோம் என்ற சங்கடம் அவர்களுக்கு. மறுபக்கம் இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கமம் நிவாரண வழங்கலில் அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ளாவதாக தெரிவித்திருக்கின்றது. ஆக பயனாளிகள் தெரிவின் பின்னால் இருந்த அரசியல் அம்பலமாகியது. பயனாளிகள் பட்டியலில் எண்ணிக்கை குறையப் போகிறது. இது அபத்தம். நாடு பேரிடரில் சிக்கி அந்தரிக்கின்றது. இயன்றளவும் பல பகுதிகளில் அழிவுகளில் இருந்து மீள முடியாமல் மக்கள் இடைத்தாங்கல் முகாம்களில் தங்கியுள்ளனர். இது வேதனைக்குரியது. நிவாரணம் கொண்டு செல்ல வழியில்லாததால் நிவாரணமின்றி மக்கள் சில இடங்களில் அந்தரிக்கிறார்கள். 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் அழிந்துள்ளது. பார்த்தீங்களா? இந்த நிலையில் மக்கள் படுற அவலங்களை கண்கூடாக பார்த்தும் ஊழல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. சரியா? இத்துடன் எனது காணொளியை முடித்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளி நாளை சந்திப்போம். வணக்கம்.